இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் முதலாக சந்தித்த நபர்களை பற்றி ஒரு சிறு விளக்கம். எனது நண்பர் அருணாச்சலம் என்பார். அவர் தேவகோட்டை பகுதியை சேர்ந்தவர். அவர் தாத்தா முப்பட் இந்தியா என்ற கம்பெனியினுடைய அவர் சேர்மனாக இருந்தவர். அவரது தந்தை காலமாகிவிட்டதுனாலே அவருக்கு ராஜவீதியிலே கோயம்புத்தூர் ராஜவீதியில் ஒரு பெரிய வீடு உண்டு. அவரது அத்தையும் அவருடைய அம்மாவும் அந்த வீட்டிலே குடியிருந்தார்கள். அவருக்கும் எனக்கும் நல்ல முறையில் ஓராண்டுக்கு மேலாக அந்த புதுமுக வகுப்பு பியூசியில் இருந்ததுக்கு பின்னால் பிகாம் வரும்போது மிக ஆழ்ந்த நட்பு ஏற்பட்டது. அவர் என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒருத்தரை பார்த்தோம். அவர் ரவீந்திரன் என்ற ஒரு நபர், மிக எளிமையானவர். அவர் பிஇ படித்து கொண்டு ரயில்வேயில் வேலை கிடைத்ததுக்கு முன்னாலே சமூக சேவைக்காகவே அந்த ரயில்வே கிடைத்த வேலையை அவர் ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். அவர் எங்களை அழைத்து கொண்டு பேரூர் போகிற வழியிலே ஒரு இடத்திலே ஆரிய வைசிய சமாஜம் என்ற சார்பில் நடத்தப்படும் ஒரு உயர்நிலைப் பள்ளிக்கு எங்களை அழைத்து சென்றார். அங்கே மாலையிலே அவர்கள் அங்கே விவேகானந்தா மாலைப்பள்ளி என்ற ஒரை நடத்தி கொண்டிருந்தார். அதே மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ்கள் அவர்களிடத்திலே தன்னலம் பாராமல் சேவை செய்து கொண்டிருந்தார். நாங்களும் விருப்பமுடன் அவருடன் சேர்ந்து கொண்டோம். அங்கே 8, 9, 10, 11 ஆகிய வகுப்புகளுக்கு ஆங்கிலம் மற்றும் கணிதம் அங்கே டியூஷனாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதில் நானும் இணைத்து கொண்டேன். நான் 9ஆம் வகுப்பிற்கு ஆங்கிலமும் 11ஆம் வகுப்பிற்கு கணிதமும் பாடத்தை எடுக்கக்குழு எனக்கு பணிக்கப்பட்டது. அதே பிரகாரம் நான் முழு இதோடு நான் அந்த இடத்துல அந்த செயலாற்ற துவங்கினேன். எனக்கு நிறைய அந்த மாணவர்களே நண்பர்களாக மாறினார்கள். நிறைய பேர் நன்றாக படித்து அதில் வெங்கட சுப்பிரமணியன் என்பவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தார். அதே முறையில் அடுத்து டாக்டர் சுந்தரராஜன் என்பவர் டாக்டர் பயிற்சி பின்னாலே படித்து என்னிடத்தில் தொடர்பு கொண்டிருந்தார். இப்பொழுது எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. இப்படி எண்ணற்றவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அங்கே இருக்கிற ஒரே எங்களுக்கு இருந்த குறைபாடு என்னவென்றால், அந்த கிளப்பு பெயர் லியோஸ் கிளப், லேர்னிங் இங்கிலீஷ் ஆரிட்டரி சோஷியல் சர்வீஸ் என்பது அதனுடைய முழு விளக்கம். அதில் எல்லா விதமான ப்ரொசீடிங்ஸுகளும் சகலமும் அங்கே ஆங்கிலத்திலே தான் இருந்தது. நான் சேர்ந்த கொஞ்ச நாட்களிலே ராமலிங்கம் பிள்ளை என்பவர், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை என்றவர் பெரிய தமிழ் புலவர் இறந்து விட்டார். அவருக்காக நாங்கள் ஒரு கண்டனன்ஸ் மீட்டிங் நடத்தினோம். அதிலே பார்த்தோமேனால் எல்லாம் ஆங்கிலத்திலே இருந்தது. அடுத்ததாக அங்கே நடைபெற்ற ஒரு ஆண்டு விழாவிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே ஆங்கிலத்திலே தான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நாடகமும் ஆங்கிலத்திலே இருந்தது. இதை கண்ணுற்ற நான், என்னை போன்ற நண்பர்கள் சிலரும், அங்கே வந்த பெற்றோர்கள் எல்லாம் அதனுடைய விளக்கம் தெரியாமல் என்ன நடக்கிறது என்று தெரியாமல், காரணம் தமிழிலே போட்டிருந்தால் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். ஆனால் ஆங்கிலத்திலே எல்லா செயல்பாடுகளும் இருந்ததுனாலே அந்த பெற்றோர்களுக்கு அதனுடைய என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இதை நான் ஒரு இடத்திலே குறிப்பிட்டு அதை சொன்னேன். அந்த பெற்றோர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்திலாவது தமிழிலே நடத்தலாமே என்று கேட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற அவர்களுடைய அந்த குழுவினர் சொல்லிவிட்டார்கள், இது இதனுடைய பர்பஸை லேர்னிங் இங்கிலீஷ் ஆரிட்டரி அண்ட் சோஷியல் சர்வீஸ் லியோஸ் கிளப் என்பதாகும். எனவே உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு தமிழ் பற்று அதிகமாக இருந்ததனாலே நாங்கள் இதற்கு மாற்று என பார்த்தோம். எங்களுடன் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவர்களும் எங்களுடன் இணைந்து கொண்டார். நாங்கள் ஆலோசித்து உடனடியாக ஒரு கோவை இளைஞர் கலை இலக்க மன்றம் என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். அதிலே முதல் நாளாக காந்தி அமைதி மன்றத்தில் டாக்டர் கௌமாரம் மட தலைவர் சுந்தர சுவாமிகள் அவர்களை கொண்டு, அதே மாதிரி கவிஞர் மேத்தா அவர்களும் எங்களுடன் அவர் உதவி புரிந்தார். சேர்த்து ஒரு பட்டிமன்றம், பாரதிக்கு பின் கவிதை வளர்ந்துள்ளதா வளரவில்லை என்று போட்டிருந்தோம். பெரிய ஏற்பாடு. கிருஷ்ணன் அவர்கள் நல்ல ஒரு பானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாமே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காந்தி அமைதி மன்றத்தில் இடம் நிறையாக இருந்தது. ஆனால் எங்களுடைய பட்டிமன்றத்தை கேட்க யாருமே வரவில்லை. எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மன உளைச்சலை தந்தது. சுந்தர சுவாமிகள் அவர் என்ன சொன்னார், நான் மட்டும் நடுவர் மேலே உட்கார்ந்து கொள்கிறேன், பேசக்கூடியவர்கள் எல்லோரும் கீழே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனாலே பல உயர்நிலைப்பள்ளி இந்த தமிழ் ஆசிரியர்களும் கீழே உட்கார்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஆலோசித்து என்ன முடிவு செய்தோம் என்றால், இனி இந்த மாதிரி ஒரு மன்றத்தில் வைத்து நடத்தக்கூடாது. அந்தந்த உயர்நிலைப் பள்ளியில் நடத்தி அந்தந்த மாணவர்களை வைத்துக்கொண்டு நாம் இந்த மாதிரியான கருத்துரைகள் மற்றும்
இந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அதே பிரகாரம் அந்த அந்த ஸ்ரீ ரங்கம்மாள் உயர்நிலைப்பள்ளி, ஒற்றுமை உயர்நிலைப்பள்ளி, யூனியன் ஹைஸ்கூல், சென்ட் மைக்கேல்ஸ் ஹைஸ்கூல், நரசிம்மன் நாயுடு உயர்நிலைப்பள்ளி போன்ற இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூலாக பிடித்து செய்தோம். எல்லாவற்றிலுமே கவிஞர் மு. மேத்தா அவர்கள் வந்தார்கள். அதே மாதிரி அந்த யூனியன் உயர்நிலைப்பள்ளியிலிருந்து அக்னிபுத்திரன் என்பவர் திருநாவுக்கரசு அவர்கள் வந்தார்கள். இப்படி நிறைய தமிழாசிரியர்கள் எங்களுக்கு ஒதுக்கியிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பண்ணி கொண்டு இருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் பார்த்தசாரதி அவர்கள் வந்தார்கள். பார்த்தசாரதி அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்து படித்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த நேரத்தில் இளம் தளிர்கள் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு இங்கே செய்வது சரியில்லை என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய மன்றத்தில் அவர் பேசுவதற்கு எந்த விதமான பணத்தையும் பெறவில்லை. இந்த மாதிரி தமிழ் ஆர்வத்திலே நாங்கள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மேலும் ஒன்று செய்து என்ற தியாகம் உள்ள என்ற ஒரு இதிலே அதிலே கையெழுத்து பிரதி அதை நடத்தினோம். அது எங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கோவில் நிகழ்ந்த சம்பவங்கள் மற்றும் அதில் குடுக்குடியெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு தமிழ் நான் படிக்கிற கல்லூரியிலே இந்த எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு அம்மையார் அவர்கள் எங்களுடைய வீதியிலே இருந்தார்கள். நாங்கள் இருந்தது எங்கள் சித்தப்பா குடியிருந்த வீதி கோட்டமேடு உள்ள ஈஸ்வரன் கோயில் வீதி. அந்த ஈஸ்வரன் கோயில் வீதி தான் சமீபத்தில் சிலிண்டர் வெடித்து பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த இடத்திலே இருந்து செல்கின்ற நாங்கள் எல்லாம் அந்த தியாக முல்லைக்காக மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு விடாமல் அந்த இதிலே வெளிவர செய்தோம். எங்களுடைய குடும்ப நண்பர் சென்னியப்பன் அவர்கள் அந்த வெளிவிட அவர்கள் தன்னுடைய அச்சுக்கூடத்தில் அச்சிட்டு கொடுத்தார்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல தமிழ் எல்லாம் பருகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய தமிழ் நண்பர்களுடைய ஒரு பாராட்டும் கிடைத்தது, அறிமுகம் கிடைத்தது. கவிஞர் மு. மேத்தா அவர்கள் அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு இதழை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த வெளியில்தான் அவரை பார்த்து எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லும்போது அவர்கள் இந்த கண்ணீர் பூக்கள் என்ற இதழானது மையினாலே அச்சிடப்படவில்லை, இது கண்ணீராலே அச்சிடப்படுகிறது என்று சொன்னார்கள். நிறைய அவருடன் பழகி அவருடைய தமிழ் ஆற்றலும் அவருடைய தமிழ் ஆர்வம் எங்களையும் தொற்றிக்கொண்டு நாங்களும் நல்ல முறையிலே தமிழ் வேலையெல்லாம் செய்தோம். என்ன நிலை ஏற்பட்டது என்றால் ஒவ்வொருத்தருக்கும் 25,000 ரூபாய் அளவுக்கு கடன் ஏற்பட்டு விட்டது. அது எப்படி செலுத்துவது என்று தெரியாமல் ஒரு பாத்திர கடைக்காரர் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து வந்தார். அவர்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் நடத்தினோம். எனவே ஊருக்கு சென்று அவர்கள் பெற்றோரிடம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த கடனை கட்டினோம். வராக எங்கள் தமிழ் தொண்டு இப்படியெல்லாம் இருந்தது என்பதை சொல்லிக்கொள்ள நாங்கள் ஆர்வத்துடன் விளைகிறோம். அடுத்தது நாங்கள் செய்த சமுதாய தொண்டு என்னவென்று நாம் நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.